அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பீங்க. எதையும் திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய குணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. பிறர் கஷ்டத்தை பார்த்து மிகவும் வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆன்மீக விஷயங்கள்லையும் சரி, தர்ம காரியங்கள்லையும் சரி அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் தரப்போகிறீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அதை எளிதில் மன்னிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை எப்படிப்பட்டாவது காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. இப்படிப்பட்ட குண அதிசயங்கள் நிறைஞ்ச உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது குருவோட பார்வை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்காருங்க. இதனால் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியும் பூர்வீக சொத்துக்களில் அனுகூலமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. 5வதுல இருக்கிற குரு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பார்க்கறதுனால ஜென்ம சனியின் கெடுபலன்கள் எல்லாம் உங்களுக்கு குறையுங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9, 11 இடங்களை பார்க்கறதுனால ஆன்மீகத்தில் ஈடுபாடு, வருமான பெருக்கும், மூத்த சகோதரரோட ஆதரவு, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குங்க. புதிய முதலீடுகள் மற்றும் விரிவாக்க முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுதுங்க. இழுபறியாக இருந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்த போகுது. சுப செலவுகள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு அளவில் கடன் வாங்க நேரிடும். அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உடல்நல பாதிப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய போகுதுங்க. தினமும் அல்லது வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை உங்களுக்கு பிடிக்கும்னா ஓம் குரு பகவானே போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மனசில் நிறைய விஷயங்கள் புதஞ்சிட்ருக்குங்க. அதில் ஏதாவது ஒரு விஷயத்த மனதார நினச்சிக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. எனக்கு எந்த விஷயமே நடக்கிறதில்ல, எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வருது, எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டியாச்சு, அதுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு எப்போவுமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீருக்கு மதிப்பு இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய விஷயத்துக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் பலன் கிடைக்குங்க. ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக வச்சிட்ருக்கோம். இந்த கிரக மாற்றங்களானது 12 ராசிகளுக்குமே ஒன்று தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த தாக்கத்தை சனி, குரு, ராகு இது மாதிரி கிரகங்கள்லாம் அது ஏற்படுத்தும். ஒருவரோட வாழ்க்கையில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. 1 வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியும், 2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பயிற்சியும், 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சியும் நடைபெற இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படிங்கிற பேர் இருக்குங்க. ஒருவரோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க குரு பகவானே காரணமாக இருப்பாருங்க. குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கிரக பயிற்சிகளில் ஒன்றாக இருக்குங்க. குருன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வியாழனை தான் சொல்கிறோம். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால 12 ராசிகளுக்குமே பல்வேறு நல்ல மற்றும் சவாலான பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பாருங்க. கல்வி, வேலை, திருமணம், பணவரவு போன்ற முக்கிய வாழ்க்கை அம்சங்களும் குருவோட இடமாற்றம் பெரிய தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்குங்க. உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்க போகுது. குரு பயிற்சியினால் குரு பகவான் அள்ளி கொடுக்க காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. வாழ்க்கையில் உச்சத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஜென்ம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க.
ராசிநாதர் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 2 நாட்களாக நிலைமை சரியில்லாமல் இருந்த உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுங்க. குரு பகவான் உங்கள் புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்றதுனால நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த எல்லா புண்ணியங்களும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது. வீடு கட்ட வேணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு வீடு கட்டும் யோகம் கிடைக்க போகுதுங்க. பாதியில் நிறுத்தி வச்சுருந்த வீடும் முழுமையடைய போகுது. நீண்ட நாட்களாக அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தவர்களுக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டும் யோகமும் கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குரு பலம் இருக்கிறதுனால உயர்கல்வி படிப்பதற்காக யோகம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுதுங்க. அலுவலகத்தில் முக்கிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. பதவியால் நன்மை அடையும் யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் திருமண யோகம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க. தரமான நல்ல வரனும் அமைய போகுதுங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. அப்பாவோட உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய போகுதுங்க. மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய நல்ல காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. கல்வி, குடும்பம், வெளிநாடு, யோகம், வேலைவாய்ப்பு, குடும்பத்தில் நிம்மதி இது மாதிரி நல்ல ஏற்றம் தரக்கூடிய விஷயமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன், ராகவேந்திரரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. கடும் சொற்களால் உங்களை காயப்படுத்தியவங்க கூட அரவணைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இரக்க குணம் அதிகமாகவே இருக்குங்க. தாய் தந்தையரோட மேலே அதிக அன்பு இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இடத்துல பெருமையோடு வாழ்வீங்க. மற்றவர்கள் ஒப்படைத்த வேலைகளை பொறுப்போடு செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. இதனால் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவான் உங்களுடைய 5வது பார்வையால் களத்திரஸ்தானம், தனது 7ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானம், தனது 9வது பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவின் 5வது இடமான மாற்றம் சுப பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. குரு பகவான் பார்வை பார்த்திங்கன்னா பதிகிற ஸ்தானங்கள் வழியாக சில நல்ல பலன்களையும் கொடுக்க இருக்கார். மனதில் சஞ்சலம் தோன்றும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பொறுப்புகளை தைரியத்துடன் எதிர்கொள்வது மிக மிக நல்லது. எவரிடமும் அளவுடன் பேசுங்க. தம்பி தங்கைகளிடம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தாமதம் ஆகும் அப்படிங்கிறதுனால அவர்களோட அதிருப்தியை சம்பாதிக்காதீங்க. சிலருக்கு உடன் பிறந்தவர்களாலும் உறவினர்களாலும் தொல்லை வந்து விலகுங்க. பண வரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பயணங்களில் பார்த்திங்கன்னா நிதான வேகத்துடன் செயல்படுவதால் விபத்து அணுகாமல் தவிர்க்கலாம். தாயோட தேவையை நிறைவேற்ற நினைத்தாலும் பணி சுமை உங்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயத்தை தாமதப்படுத்துங்க. புத்திரர்கள் பார்த்திங்கன்னா சுய தேவைகளை நிறைவேற்ற பிடிவாத குணத்துடன் நடந்து கொள்ள போகிறாங்க. உடல் நல பாதிப்பு ஏற்படும் போது அலட்சியம் செய்யாமல் உடனடி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. கணவன் மனைவி குடும்ப நிலையை உணர்ந்து ஒன்றுபட்டு மனதுடன் செயல்பட்டிங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்வில் நெடுநாளைய கனவு ஒன்று நிறைவேறப் போகுதுங்க. கஷ்டமான சூழ்நிலையிலும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. சுப செலவுகள் அதிகரிக்கிறதுனால சேமிப்பு பணம் செலவாவதும் சிறு அளவில் கடன் பெறுவதுமான நிலைமை உங்களுக்கு ஏற்பட போகுது. குறிப்பாக சொல்லணும்னா இளைய சகோதரத்துடன் சின்ன சின்ன நெருடல்கள், வேலை கிடைப்பதில் குழப்பம், தகுதியற்ற வேலை செய்யும் இடத்துல குழப்பம் என ஒரு குழப்பமான சமயத்தில் குரு பயிற்சியானது உங்களை சந்திக்க போகிறாரு. அப்போ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு மறையும் காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. உங்களோட குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. உங்களை தைரியத்திற்கு இறைவனை வேண்டுங்க. பாதியில் விட்ட படிப்பை தொடர வாழ்த்துக்கள். படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க.
குறிப்பாக சொல்லணும்னா முன்னோர்களை அமாவாசை அன்று வழிபடுறது ரொம்ப நல்லது. மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம், அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி புதிய உத்வேகம் உங்களுக்கு பிறக்க போகுதுங்க. நல்ல நண்பர்கள் மூலம் பல நன்மைகள் நிறைய கிடைக்க போகுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் பற்றி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.